நல்ல கைதடி பாடு. வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை வல்லமை தாரும் தேவா தேவை தேவா ஆமாண்டவரே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அபிஷேகமே என் தலையை நனைத்த ஆவின் நிரப்புமே பாத்திரம் படித்தோடு நிச்சலாள மொழியே நிசரன்மை மாகில அக்கினி அபிஷேகம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ஆமா, உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்ரானமி 7ஆம் அதிகாரம். ஹலோ, உங்க பைபிள் எல்லாம் எடுங்க. எல்லாம் மூடி வச்சுட்டு உட்காந்துருந்தா எப்படி? எல்லா கையிலும் பைபிள் வச்சிருக்கீங்களா? டியூட்ரானமி 7ஆம் அதிகாரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆமா, நான் இந்த வாரத்துல இருந்து என்ன செய்ய போறேன்னா, வசனம் படிக்கிறதுக்கு பேர் சொல்ல போறேன். ஒவ்வொருத்தரையா இந்த வசனங்களை என்ன செய்யுங்க, படிங்க. அதாவது படிச்சவங்களே படிக்காம எல்லாருமே வசனத்தை படிக்கணும். பிள்ளைகள் எல்லாருமே வசனம் இப்பவே கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், எடுக்க பைபிளில் வேதத்தில் எடுக்க கற்றுக்கொள்ளணும். 66 புஸ்தகத்தை. அதனால தான் உங்களுக்கு சண்டே ஸ்கூலில் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க. 66 புஸ்தகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் படிக்க சொல்கிறேன். ஜெனி படி பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தமாக படிக்கணும், மைக்கு தருவேன். படி. சரி, நானே சொல்லிடுறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும்
நீ ஆசீர்வதிக்கப்பட்டு போற வாரத்தில் டூ ஆர் டூ நாட், செய் அல்லது செய்யாதே அப்படிங்கிற ஒரு 2 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேச ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். நிறைய பேர் அந்த மெசேஜை நிறைய கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த வாரமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான் உங்களோடு கூட பேச போகிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வாதமாக தான் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சொந்த ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்வார்? ஆமா, நம்ம நினைச்சிருக்கிறார். அவர் நினைக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆகவே இந்த வசனத்தை மையமாய் கொண்டு இந்த கால வேளையில சில காரியங்களை மறுபடியும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இன்னொரு வேத வசனத்தை இந்த காலையில நீங்கள் வேதத்தில் வாசிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை யாராவது ஒருத்தர் சொல்லதை விட இப்ப நான் சொல்றவங்க வாசிக்கணும். அப்படியா? சரிங்களா? யாரு வாசிக்க? தம்பி ராஜா வாசி. 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க சத்தமா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறார்? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை என்ன செய்கிறாரா? ஆமா, இப்ப நீங்க எல்லாரும் கனி கொடுக்கிறீங்களா கொடுக்கலையா? கொடுக்கிறோம். அது சிலர் தான் வாயில வருது. கனி கொடுக்கிறோம். கனி என்று சொல்லும்போது ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் எல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லலை. கலாத்தியர் நிருபத்திலே ஆண்டவர் சொன்னதான பவுல் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் போன்ற ஆவிக்குரிய கனிகளை இந்த நாட்களிலே நாம் கொடுக்கிறோம். அப்படிதானே? கொடுக்கிறோமா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. இந்த கனிகளை கொடுக்கிறோம். இதுல ஆண்டவர் திருப்திப்படுறாரா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கனி கொடுக்கிறவன் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எதை சுத்தம் பண்ணுகிறார்? கொடியை, செடியை. கனி கொடுக்கிற செடி எதுவோ அது இன்னும் அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த செடியை என்ன செய்யணுமா? சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும். ஒரு மரத்தை வைத்தால் அந்த மரத்தை வைத்ததோடு கூட ஒரு தென்னை மரம் வச்சா அந்த தென்னை மரம் வச்சுட்டேன் எனக்கு இளநீ கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பது அல்ல. அந்த தென்னை மரத்திற்கு தேவையான அளவு நாம் என்ன கொடுக்கணும்? தண்ணீர் பாய்ச்சணும், தண்ணீர் கொடுக்கணும். அதுல சில நேரம் புழுக்கள் எல்லாம் வந்து கடிச்சிரும். அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணணும். அந்த மடல்கள் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணணும். அப்பதான் அது அதிகமான கனி கொடுக்கும். சோ எந்த ஒரு செடி இந்த பூமியில இருந்தாலும் கனி கொடுக்கக்கூடியவைகளா இருந்தால் அவைகளை சுத்தம் பண்ண பண்ண பண்ணதான் அதுல இருந்து என்ன உண்டாகும்? கனிகள் உண்டாகும். அது சுத்தம் பண்ணாத பட்சத்துல ஒரு நாள் என்ன வராது? கனிகள் வராது. இந்த நம்ம எல்லாரும் பாயாசத்துல வந்து நறுமணத்துக்காக ஒண்ணு போடுவோம். என்ன போடுவீங்க சகோதரிகள்? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஏலக்காய். ஏலக்காய். இந்த ஏலக்காய் நம்ம நறுமணத்திற்காக போடுறோம் பாருங்க. இந்த ஏலக்காய் நம்ம கையில கிடைக்குது. இந்த ஏலக்காய் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி
அந்த ஏலக்காயினுடைய நிலைமையை கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு செடி. அந்த செடி நல்ல வளரும். இப்ப இனி வெயில் காலம் ஆனதுனால அந்த வெயில் காலம் வரும்போது என்ன உண்டாகுன்னா, அது தண்டு தண்டா இருக்கும். அந்த தண்டெல்லாம் காஞ்சிரும். அந்த காஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த காஞ்ச தண்டெல்லாம் கட் பண்ணணும். அதை கட் பண்றது மேல இருந்து கீழே மாற கட் பண்ணக்கூடாது, கீழே இருந்து மேலே மாற என்ன செய்யணும், கட் பண்ணணும். ஏன்னா தண்ணி இறங்கிடக்கூடாது, அது அப்படிதான் கட் பண்ணுவாங்க. ஸோ அதை கட் பண்ணிட்டு அந்த ஏலை செடி இருக்கு பாருங்க, அந்த செடி பக்கத்தில் ஒரு குப்பை இருக்கக்கூடாது, ஒரு களை இருக்கக்கூடாது, அவ்வளவு சுத்தமா இருக்கணும். ஏன்னா அதற்கு பிறகு அதுக்கு மருந்து அடிக்கும் போது அந்த செடியிலிருந்து இந்த காய் காய்ப்பதற்காக ஒரு தண்டு முளைச்சு வரும். அந்த தண்டு எவ்வளவுக்கு நீளமா போகுதோ அதுகளில் எல்லாம் என்ன உண்டாகும் தெரியுமா, காய் வரும். ஸோ அந்த காயை சில நேரம் பாம்பு வந்து கடிக்கும், சில நேரம் தவளை வந்து கடிக்கும், தண்ணீர் பகுதியாக இருந்தால் நண்டு வந்து கடிக்கும், இதெல்லாம் செய்யும். ஸோ இதன் மத்தியில் காய் வந்துட்டு பூ வரும். பூ வந்து காய் வந்த உடனே போய் அந்த காயை எடுக்க முடியாது, எல்லா காயும் எடுக்க முடியாது, எல்லாராலும் அந்த காயை எடுக்க முடியாது. அந்த காய் எடுத்து பழக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த காய் பழுத்திருக்கு, இந்த காயை எடுக்கலாம், இந்த காய் இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழக்கமானவர்கள் மட்டும்தான் அந்த ஏலக்காயை போய் எடுப்பாங்க. இல்லாதவங்களால் அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ அந்த செடியை வருடா வருடம் அது சுத்தம் பண்ணணும். வருடா வருடம் அது என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். அது வெயில் வரும்போது சுத்தம் பண்ணணும், அதற்கு தண்ணி கொடுத்தா நல்ல காய் உண்டாகும். இது சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டிருந்தீங்கன்னா, எங்க வீட்டிலையும் ஏலை செடி வச்சிருக்கிறோம், ஆனா என்ன வரல, காய் வரல, பலன் வரலன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம இந்த பூமியில ஒரு நல்ல செடியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். செடியாய் வைத்திருக்கிற உங்களையும் என்னையும் அடிக்கடி ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா, சுத்தம் பண்ணுவது. சுத்தம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் சுத்தம் பண்ணணும்னு விரும்புகிறார்? எதுக்காக? அதிக கனி. ஆமா, கனி அல்ல, அதிக கனி கொடுக்கணும். அதிக கனின்னு சொன்னா போன வருஷம் 2 கிலோ வந்தா இந்த வருஷம் எத்தனை கிலோ வரணும், 4 கிலோ வரணும். அதுதான் அதிக கனி. 2 கிலோ எடுத்த அந்த கனியில அடுத்த வருஷம், போன வருஷம் 2 கிலோ எடுத்த இந்த வருஷம் 3/4 கிலோ தான் வந்துச்சு அப்படின்னா அதுல ஏதோ ட்ரபிள் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், கர்த்தர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி. அப்ப அந்த செடியில நிலைச்சு இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். அப்ப கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, சுத்தம் பண்ணுவது. ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சுத்தம் என்பது ரொம்ப இஷ்டம். எங்க பார்த்தா, எப்ப பார்த்தாலும் வீடு பார்த்தா நீட்னஸா இருக்கணும், கிச்சன் நீட்னஸா இருக்கணும், பீரோ நீட்னஸா இருக்கணும், வண்டி நீட்னஸா இருக்கணும், எல்லாமே நமக்கு என்னவா இருக்கணும், சத்தமா இருங்க. அழுக்கு துணி, ஒரு வாரம் போட்ட துணியை போட்டுட்டு இருப்போமா, நீட்டா இருக்கணும். ஏன் அப்படி நீட்டா இருந்தாதான் நமக்கு வியாதிகள் என்ன செய்யாதான், வராது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அதிக கனி கொடுப்பதற்காக உன்னை நான் என்ன செய்ய போறேன், சுத்தம் பண்ணணும், நீ சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார். இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல, ஆண்டவர் விரும்புவது கனி கொடுப்பதற்காக. கனி கொடுக்கிறதான என்னிடத்துல ஆண்டவர் விரும்புகிற முதல் காரியம் என்ன, ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார், எதை செய்ய விரும்புகிறார், சுத்தம் பண்ண விரும்புகிறார். சுத்தம் பண்ண விரும்புகிறதுக்கு முன்பதாக ஒன்றை நினைத்து பாருங்க. சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த ஃபேனை இப்ப சுத்தம் பண்ணணும்னா முதல்ல சும்மா நல்லா தான் இருக்கு இந்த ஃபேன், இதை சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த ஃபேனை பார்க்கணும், அந்த ஃபேன் சுத்தமா இருக்கா அழுக்கா இருக்கான்னு. அப்படிதானே, அப்படிதானே? அழுக்கு இல்லைன்னா நம்ம அதை சுத்தம் பண்ணுவோமா, இல்ல. அழுக்கு இருக்கிறதுனால தான் நாம் அதை என்ன செய்கிறோம், சுத்தம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், என் பிள்ளை எப்போதும் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதுக்காக நல்ல சோப்பு போடணும், அதை போடணும், இதை போடணும் அல்ல. நாம் சுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய
கிஃப்ட் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வசனம், பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. சோ இவைகளினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அப்படிதானே? ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் அதிக கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை என்ன செய்ய போறேன்? சுத்தம் பண்ண போறேன். இப்போ அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்துல எதெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை ஒரு 4 காரியத்தை, எதன் மூலமா ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுவார் என்பதை ஒரு 4 காரியத்தை உங்களிடத்துல சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்ததான இந்த நல்ல வார்த்தைகள் தேவனுடைய ஜனத்திற்கு பிரயோஜனமாய் அமைவதாக. முதலாவதாக வாசிக்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே? யாரோ ஒருத்தர் வாசிங்க, பேர் சொல்லாமே. வாசிமா. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனித்து பாருங்க. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய 3 பகுதியாக இந்த வசனத்தை நம்ம பிரிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. ஒன்று, நடுவில் இருக்கிற உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். உன் பாளையத்திற்குள்ளே ஆவியானவர் அல்லது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் முடிவு மட்டும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவ வேண்டுமானால் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் உன் பாளையத்தை விட்டு போவதற்கான காரணம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னில் இருக்கிறதான சத்தம். அதான் கரெக்டாமா சொல்லுங்க. அசுசியான, அப்படின்னா அசுத்தமான காரியம். உன் பாளையத்தில் தேவன் விரும்புவது அசுத்தம் அல்ல, உன் பாளையத்திற்குள் தேவன் விரும்புவது பரிசுத்தம். ஆமென். அப்போ பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பாளையம் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போகிறார்கள். 40 ஆண்டு காலம் பிரயாணம் பண்ணி போகிறார்கள். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் நடத்தி கொண்டு போகிறது. மேகம் எந்த இடத்துல நிற்கிறதோ அங்கே அவங்க கூடாரத்தை என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. அந்த கூடாரத்தை போட்டு, அந்த கூடாரத்தில் நடுவில் ஆசரிப்பு கூடாரம், சுற்றிலும் அவர்கள் கோத்திர பிதாக்கள் கூடாரம் போட்டு எல்லாம் குடியிருப்பாங்க. என்னைக்கு அந்த மேகம் கிளம்புதோ இவங்க என்ன செஞ்சிருவாங்க? கிளம்பி போவாங்க. அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பாளையம் என்று சொல்லும்போது தேவன் தங்குகிற இடம், தேவனுடைய பிள்ளைகள் தங்குகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடத்தை எப்படி வச்சிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி வச்சிருக்கணும்? ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளை இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஏன் தேவன் சுத்தமா இருக்கணும் விரும்புகிறார்? அங்கே யார் உலாவிக் கொண்டிருக்கிறார்? அங்கே யார் உலாவிக் கொண்டிருக்கிறார்? ஆமா, அங்க பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உலாவுகிற இடத்தம் நாம் தங்குகிறதான பாளையம், நம்ம வீடு, நம்ம சபை, நம்முடைய சரீரமாகிய சபை. ஆமென். இதுல யார் உலாவிக் கொண்டிருக்கிறார்? ஆமா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடும்போது போட்டது 3 பேர். ஆனா 4வது ஒருவராக ஒருவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? உலாவிக் கொண்டிருந்தார், உலாவிக் கொண்டிருந்தார். அப்போ நம்முடைய பாளையத்திற்குள்ளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உலாவ வேண்டுமானால் பாளையம் எப்படி இருக்கணும்? வீடு சுத்தமா இருக்கணும், நாம் சுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க
முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா நீ இருக்கிற இடம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தோத்திரம். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வீடு யார் தங்குகிற இடம்? கர்த்தர் தங்குகிற இடம். நம்ம வீட்டுல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார், ஆண்டவர் இருக்கிறார். அப்போ உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னா உன் வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இயேசு எரிகோ வழியே போனார். அங்க ஒரு மனுஷனை சந்தித்தார். அவன் பேர் என்ன பேரு? நிறைய பேருக்கு தெரியல. சகே ஒரு பையன் தெரிந்தாரா? அவர் எங்க ஏறி உட்கார்ந்து இருந்தாரு? எங்க இருந்தாரு? காட்டத்தி மரத்துல. சகேவு யாரை பார்க்க ஆசைப்பட்டான்? அப்ப இயேசு யாரை பார்த்தா? இப்ப பார்த்து கூப்பிடுறாரு, கீழே வா. அவன் கீழே வந்தான். நான் இன்னைக்கு உன் வீட்டுல தான் தங்க போறேன்னு சொன்னார். உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது நாளை துணியா வாங்கியிருந்தா நான் என்ன செஞ்சிடறேன்? ஏன்னா என் வீடு இப்ப சுத்தம் இல்ல, இப்ப நீ வர்றதுனால என் வீடு என்ன ஆகும்? அதனால அவன் சொல்றான், எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்துடுறேன், என் வீடு என்னவா இருக்கணும்? ஆமா. அப்ப இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள வந்தா நம்ம வீடு என்ன ஆகும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யாது? பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஜனவரி மாசம் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாளையம் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அப்போ ஆவியானவர் நம் பாளையத்துக்குள் உலாவிக் கொண்டிருந்தால் 3 காரியங்கள் நடக்குங்க. 3 காரியம். வீட்டில் ஆண்டவர் உலாவினா, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உலாவினா, உன் தெருவில் நீ இருக்கிறதுனால உன் தெருவில் நடக்கக்கூடிய 3 காரியம், உன் பசியில நடக்கக்கூடிய 3 காரியத்தை குறித்து அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முதல்ல ஆண்டவர் அங்க இருந்தார்னா உன்னை ரட்சிக்கவும். அப்படி இருக்கா? என்ன வசனத்தில் இருக்கா? போதுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஏன் உலாவுகிறார் தெரியுமா? உன் பாளையத்துக்குள்ள ஏன் உலாவி கொண்டிருக்கிறாரு? உன்னை ரட்சிக்க மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களை ரட்சிக்கவும். உன்னை சார்ந்தவர்களை ரட்சிக்கவுமே ஆண்டவர் உன் பாளையத்துக்குள்ள என்ன செய்கிறார்? உன்னை ரட்சிக்க. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், என்ன நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் உலாவுகிறதான இடம் ரட்சிப்பின் இடம். ஆமென். அதனாலதான் பாட்டு பாடுறோம், இயேசு வந்த வீட்டில சமாதானம் ரட்சிப்பு உண்டுன்னு பாடுறோம். அப்போ இயேசு உலாவிக் கொண்டு இருப்பார். ஆனால் உன் வீட்டுக்குள்ள என்ன உண்டாகும்? ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு மட்டும் வந்ததல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மிலே உலாவிக் கொண்டு இருப்பார். ஆனால் உன் சத்துருவை உன் கையில என்ன செய்வார்? சொல்லுமா, என்ன செய்வாரா? சத்துருவை உன் கையில என்ன செய்வார்? நீ போய் சத்துருவை தேடாத, சத்துருவை உன்னை தேடி வருவான். சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் உன் பாளையம் என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சுத்தமா இருக்கணும். பாளையம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றார். 3வது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 காரியத்தை செய்வதற்கு ஆவியானவர் உலாவுகிறார். ஆகவே ஆவியானவர் நம்மில் உலாவ வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி சுத்தமா இருந்தா நீ அதிக கனிகளை கொடுப்பாய். அல்லேலூயா. நீ அதிக கனிகளை கொடுப்பாய், அதிக கனிகளை கொடுப்பாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய பாளையம் அல்லது நம்முடைய வீடு அல்லது நம்முடைய சபை அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தமா இருக்கா? சுத்தமா வச்சிருக்கிறோமா? இல்ல நாம் சுத்தமா இருக்கிறோமா? எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது நம்ம கையில இருக்கு? எதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இருக்கு? நம்ம கையில இருக்கிற செல்போன்,
காலையில எந்திரிச்ச உடனே ஏன் முத அதுல தான் முழிக்கணுமா? நீ எல்லாம் நீ அன்னைக்கு பிறக்கும் போதே அதை பார்த்தா முழிச்ச? அன்னைக்கெல்லாம் பிறந்து காலைல எந்திரிச்ச உடனே தங்க வாக்கிய காலண்டருக்கு முன்னால போய் நின்று, இன்னைக்கு எத்தனாம் தேதி இன்னைக்கு 8ஆம் தேதி 8 வெரி குட்டா 8ஆம் தேதி என்ன வசனம் சொல்லுது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அம்மா கிட்ட போய் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இது சொன்னாதான் உனக்கு கட்டங்காப்பி. இன்னைக்கு நீ என்ன செய்யற? அதவா போய் பாக்குற? காலண்டர் அடிச்சு கொடுத்த யாராவது அதுல போய் இன்னைக்கு என்ன வசனம் யாராவது படிச்சீங்களா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதுல இருக்கிற வசனம் என்ன வசனம்? யாருக்கா தெரியுமா? இல்ல, தெரியல. நமக்கு தெரியல. பாருங்க ஐயா, கர்த்தருடைய வசனத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? தேவன் விரும்புகிற காரியம். இன்னைக்கு அதை விட்டுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இது ஒன்று பரலோகம் கொண்டு போகுமா? இப்ப இந்த நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா? இப்போ ஒரு பாட்டு பாடுறது தெரியுமா? காணிக்கைக்கு என்ன பாட்டு? சொல்லுங்க. இவ்வளவு மறந்துட்டீங்க. என் தொண்டையெல்லாம் கட்டி உங்களுக்கு ஆண்டவர் தந்ததை சொல்ல வந்தா நீர் கத்திக்கிட்டே இருக்கும். நாங்க இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காத. என்ன பாட்டு பாடுறேன்? ஆனந்தமாய் இன்ப காணம். வாலிப நாளில் நான் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் அவர் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாத என்னையும் அவர் கண்டெடுத்தார். அப்ப நம்ம யாருங்க? ஒண்ணுக்கும் உதவாத சோம்பேறி. ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததன் நோக்கம் நாம் அதிக கனி கொடுக்க வேண்டும். யோவான் வனாந்தரத்திலிருந்து கத்துறான், மனம் திரும்ப விரியமாமின் குட்டிகளே, கோடாரி மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கு. நீ அதிக கனி கொடுக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யும்? இயேசுநாதர் சொல்றார் நீ அதிக கனி கொடுக்கணும்னு, அவன் சொல்றான் நல்ல கனி கொடுக்கணும். நம்ம பழக்கடைக்கு போனா சும்மா அப்படியே அள்ளி வைக்கிறோம். அள்ளுவோமா? அதை இப்படி திருப்புறோம், அப்படி பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம். ஏன்னா கெட்டு போனது நமக்கு தேவையே இல்லை, நல்லதுதான் தேடுறோம். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அப்படின்னு. அங்க இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு வெட்டப்படணும் தெரியுமா? அன்பு இல்ல, விசுவாசம் இல்ல, சாந்தம் இல்ல. என்ன இல்ல? சாந்தம், பொறுமை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தெரிந்தெடுத்தது நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா இன்னைக்கு ஒன்னு நான் சுத்தம் பண்ண போறேன் மகனே. ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் அசுத்தம் இருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் ஒட்டி இருக்கு, கொஞ்சம் ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு? ஒட்டி இருக்கு. அதை நான் இப்ப சுத்தம் பண்ணணும். ஏன் சுத்தம் பண்ணணும்? நீ அதிகமா எனக்கு கனி கொடுக்கணும். நீ அதிகமா எனக்கு கனி கொடுக்கணும். தோத்திரம். நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் என்னென்னலாம் வச்சிருக்கிறோம். ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 10 கற்பனையில சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 4-5 படிக்க பார்க்கலாம். 4-5 படிங்க. எக்ஸோடஸ். மேலே வானத்திலும் கீழே பூமி. மேல வானம், கீழே என்னதான் இருக்கு? பூமியிலும். பூமிக்கு கீழே என்ன இருக்கு? தண்ணீரிலும். வேண்டாம். do not. வேண்டாம். எஸ், கரெக்ட் தானமா? வேண்டாம், செய்யாது. அடுத்த வசனம், do not, செய்யாது.
செய்யாத, இதை செய்யக்கூடாது. அடுத்து ஆ ஆ யா பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரிக்கிற தேவன் சொல்றார் வேண்டாம். சொல்லுங்க வேண்டாம். சத்தமா சொல்லுங்க வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். எது வேண்டாம்? நமஸ்கரிக்கவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். வேண்டான்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் இதை வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார்னா, உன்னை சுத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை சுத்தம் பண்ணது விரும்புகிறார். மகளே, இது செய்யாத, இது வேண்டாம், வேண்டாம், உனக்கு வேண்டாம். நம்ம பிள்ளைகளை சில நேரத்தில் சொல்றோம், இது செய்யாத, இது செய்யாதன்னு சொல்றோமே. காரணம் என்ன? நமக்கு தெரியும் இது செஞ்ச அவனுக்கு என்ன இருக்கு, ஆபத்து இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு நஷ்டம் இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம சொல்றோம் இது செய்யாத, போகாத. ஆனா இன்னைக்கு போகாதன்ற இடத்துக்கு தான் என்ன பண்ணுவான்? ஹலோ, போகாதங்கிற இடத்துக்கு தான் என்ன செய்வான்? ஆமா, இன்னைக்கு அம்மா அப்பாவே டேக் அவுட்றானுங்க. அம்மா அப்பாவை என்ன செஞ்சான்? காலையில் எந்திரிச்சோன்னா எனக்கு வாமிட்டு வருதுன்றான். அம்மா அப்பாவும் வேலைக்கு போயிட்டான். என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சு? வாமிட்டு, 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 வாமிட்டு. ஐயா ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு வாமிட்டா வருது. ஆனா பிள்ளை பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எங்க நிக்கிறான்? கிரவுண்டில் பேட்டை தூக்கிட்டு நிக்கிறான். அப்படிதானே? விளையாட்டுல இருக்கிறான், தீவிரமா இருக்கிறான். சிரிக்கிறத பார்த்தா நீ தான் அப்படி இருப்பியோ அப்படி தெரியுது எனக்கு வந்து. சரி, நல்லது, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பா அம்மா நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்யவே கூடாது. போய் கட்டாயப்படுத்த கூடாது. இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு கட்டாயப்படுத்தாது. அம்மா அப்பாவுக்கு தெரியும் உனக்கு எப்ப என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏன் தெரியுமா? நீ சுத்திகரிக்கப்பட்டாதான் நல்ல கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அசுசிகள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு போவதற்கு கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் உண்டானது. 10 வாதையில ஒண்ணு. அப்ப அந்த சங்கார தூதன் கடந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளின் நிலக்கால்கள் எல்லாம் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், ரத்தம் தேய்ச்சி வச்சிருந்தாங்க. சங்கார தூதன் வர்றா, வீட்டை பார்க்கறான். நவீன் வீடு இயேசுவின் ரத்தத்தினால தேய்க்கப்பட்டிருக்கிறது. அங்க போயிட்டான், அப்படியே போயிட்டான். சோ எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ அங்க எல்லாம் என்ன உண்டானது? அழுகை, அங்க கூக்குரல் உண்டானது. அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நம்முடைய வீடுகளின் நிலைக்கால்களில் எல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உன் வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே பூசப்பட்ட வீடா? உன் வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்குமானால், இயேசு இருப்பாரானால் சங்கார தூதன் உள்ள வரவே முடியாது, மாட்டான். உனக்குள்ள இயேசு இருப்பாரானால், எனக்கு பயம், தூக்கம் வரல, ஒண்ணும் வரல, அதெல்லாம் சொல்லாத. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான எனக்குள்ளே இருக்கிறவர். யாருக்குள்ள இருக்கிறவர்? சத்தமா சொல்லுங்க. யாருக்குள்ள? உங்களுக்குள்ள இருக்கிறவர். நீங்க அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அந்த இயேசு தாங்க நம்ம ஆராதிக்கிறதே. அவர் சொல்றார், உன் பாளையம் சுத்தமா இருக்கணும், உன் வீடு சுத்தமா இருக்கணும், உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். என்னது? உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவன் தந்திருக்கிற இந்த சரீரமாகிய சபை அசுசிப்படுவதற்கு அல்ல, இது பரிசுத்தப்படுவதற்காக. அப்படி அசுத்தம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்குமானால், தீய சிந்தனை, தீய எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் ரிமூவ் பண்ணு.
ரிமூவ் பண்ணி இப்பவே பண்ண ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை எடுத்து போடும். என் பாளையம் சுத்தமா இருக்கணும், என் வீட்டை சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில நீ எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாளையம், தேவன் விரும்புகிற நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிற காரியம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய 21ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? கைகளின் சுத்தத்திற்காக எனக்கு சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு என்ன செய்தார்? சரி கட்டினார். அவர் என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், முந்தின வசனம், விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால, தாவீது சொல்றார், அவர் என்மேல பிரியமாய் இருந்ததுனால என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தி என்னை சத்ருவின் கைக்கு, சவுலின் கைக்கு தப்புவிச்சிட்டாரு. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு என்ன கண்டார். அப்ப தாவீது சொல்றான், என் கைகளின் சுத்தம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனா ராஜாவான பிறகோ அவன் யுத்த களத்தில் இருந்தான். அவன் தேவாலயம் கட்டக்கூடாதுன்னு தடை பண்ணதே ஆண்டவர் சொன்னார், உன் கைகள் ரத்தம் படிந்த கைகள், உன் மகனாகிய சாலமோனை கொண்டுதான் நான் தேவாலயத்தை கட்டுவேன்னு சொன்னார். இங்க சொல்றாரு, என் கைகள் சுத்தமான கைகள். ஆமென். நம்முடைய அவயவத்தில், சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கு. கண்ணு இருக்கு, இந்த கண்ணு சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும், நாவு சுத்தமா இருக்கணும், கால்கள் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், கைகள் என்னவா இருக்கணும்? எல்லாமே சுத்தமா இருக்கணும், முழு அவயவும் சுத்தமா இருக்கணும். ஆனா தாவீது சொல்றான், என் கைகள் என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அவன் கொரோனா வந்த உடனே எல்லாரும் வெளியே போயிட்டு வந்த உடனே முதல்ல என்ன செய்வோம்? சானிடைசர். என்ன சானிடைசர் தீந்துச்சு தெரியுமா? அடாங்கப்பா, எங்க போயிட்டு வந்தாலும் சானிடைசர், கால்கள் உறதும் சானிடைசர் யூஸ். ஏன் கொரோனா? ஏன் இன்னைக்கு இப்ப வெளியே போயிட்டு வந்தோன்னே என் கை கழுவ மாட்டேங்கிய? ஏன் சானிடைசர் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் கால் கழுவ மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் உடனே போய் என் காலை நான் கழுவிடுவேன். உடனே எங்க வீட்டில் பாஸ்டம்மா வெளியே போயிட்டு வந்தாலே இவருக்கு என்னதான், எங்க தான் போறாரு? கால்கள். எனக்கு அது பழக்கம். அப்போ இந்த கை இருக்கு பாருங்க, இந்த கை என்னவா இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? கை சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கை சுத்தமா இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இந்த உள்ளங்கையில என்ன போட்டிருக்காரு? கோடு கோடா இருக்கு இல்லையா? என்னது அது? ரேகை. இதுதான் நமக்கு அழகு. என்ன அழகா? என்ன ஏங்க அந்த ரேகையை போட்டாரு? ஏதோ கோடு கோடா போட்டு வச்சிருக்காரு. இதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதெல்லாம் ஏன் போட்டேன்னு. அவர் அதுக்கு ஒரு காரியம் சொல்வார். இன்னைக்கு இந்த ரேகைக்கு மேல நம்ம ஆட்கள் ரேகை போடுறாங்க. அதை போட்டா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அது இங்க 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 வர அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அழகான வெள்ளை முகம் எப்படி இருக்கும்? பேச மாட்டேங்க பத்தியெல்லா. உன் கை சுத்தமா இருக்கணும். கர்த்தர் ஏன் கையை தந்தாரு? ஏன் கை தந்தாரு? 47ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகல ஜனங்களே, பாத்தீங்களா? தெரிய மாட்டேங்க. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் கை கொண்டவர் தந்திருக்கிறார். எதுக்காக? அவரை கை தட்டி அவர் என்ன செய்ய சொல்றாரு? ஆர்ப்பரிக்க சொல்றாரு. ஆனா நம்ம கை தட்டுறது இல்ல. ஆனா தாவீது சொல்றான், அந்த கை என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? கை
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். அவர் 5 அப்பத்தை 2 மீனை கைகளில் வாங்கி ஆசீர்வதித்தார். அவரை தொட்டவர், அவர் தொட்டவர் சுகமானார். இயேசுவின் கரம் நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது இல்ல? அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரா? கைய ஒப்பு கொடுக்கலன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம கை இப்படியே இருக்குமா? அவர் ஒப்பு கொடுத்துட்டே நம்ம கை நல்லா இல்ல. நம்ம கை இன்னைக்கு என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்யுது. இந்த கை முதல்ல வஞ்சிக்குது. இந்த கை முதல்ல என்ன செய்யுது? இருக்கா இல்லையா? வஞ்சிக்குதா இல்லையா? இந்த கை வஞ்சிக்குது. ஆனா ஆண்டவருடைய கை வஞ்சிக்குதா? ஆண்டவருடைய கை வஞ்சிக்குதா? ஆண்டவர் வஞ்சிக்கல. அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தார். நல்லா கவனிங்க. அவரும் 3 நாள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா இருக்கவங்க எப்படி இருக்கா? அங்க இருக்கவங்க யாரு? மக்கள் எல்லாரும் என்னவா இருக்காங்க? அப்ப ஆண்டவருக்கு பசிக்காதா? அவருக்கு பசிக்குமா பசிக்காதா? நான் தான் சில நேரம் நான் யோசித்தேன், இவரு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒருத்தராவது ஆண்டவரே நீரு எங்களை மாதிரி 3 நாள் இங்க இருந்தேரே, உமக்கும் பசி இருக்கும், இதுல ஒரு பிரெட் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க, கொடுத்துருப்பாங்களா? இன்னைக்கு அப்படிதான் சபைக்குள்ளேயே நடக்குது தெரியுமா? சில நேரத்தில் எல்லாம் இங்கே ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசி யாரை மறந்துடுவாங்க? யாரை மறந்துடுவாங்க? பாச சில நேரம் போய் கேட்க வேண்டியதா இருக்குது. என்ன எங்களுக்கு இல்லையா? நம்முடைய கைகளை ஆண்டவர் சுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த கைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஃபாதர் பாட்டு பண்ணல, என்ன கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் அவன் எங்க போவான்? கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க வாழ்வான். அப்ப நம்முடைய கை இன்னைக்கு என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த போது அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து அழுக்காத இருந்து, ஆனா இப்ப அவனுடைய கை என்னவா மாறிட்டு? உன் கை சுத்தமா இருக்கணும். நீ வேலை செய்கிற இடத்துல உன் கை சுத்தம், உன் வீட்டுல உன் கை சுத்தம், எந்த இடத்துல இருந்தாலும் உன் கைகள் என்னவா இருக்கணும்? ஆமா, இந்த கையில தான், உன் சுத்தமான கையில தான் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை வாங்குற, அந்த ரத்தத்தை வாங்குற. ஆனா உன் கை இன்னைக்கு எப்படி இருக்கு? சிலருக்கு திருவிருந்து கொடுக்கும்போதெல்லாம் நான் பார்க்கிறேன், ஈஸ்மன் கலர் சித்திரம், ஈஸ்மன் கலரா இருக்கு சிலர். அது என்னன்னு தெரியல, எனக்கு இன்னும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது. ஏன் அப்படி எல்லாம் இருக்காங்க? தோத்திரம். நம்மளுக்கும் கர்த்தருடைய உலகத்தானுக்கும் வித்தியாசம் உண்டு, வேணும், அதை காணிக்கணும். நம்ம எங்க போனாலும் நம்ம யாரா இருக்கணும்? கர்த்தருடைய உன் கை சுத்தமா இருக்கணும். கைகள் சுத்தம், அது ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன் கை சுத்தமா இருக்கா? நீ என் கையெல்லாம் சுத்தமா வச்சிருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க நீங்க? இந்த கைகளினால நாம் வாங்குகிறோமே, இந்த கைகளினால் நாம் வாங்குகிறோம். கர்த்தர் கொடுக்கிறதை நாம் வாங்குகிறோம், ஆனால் நாம் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. நம்முடைய கை என்ன செய்கிறது? குறுகி போய்விடுகிறது. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறாதது. ஆனால் மனுஷனுடைய கை என்னவாய் இருக்கிறது? குறுகி போயிருக்கிறது. கர்த்தருடைய கை என்ன செய்கிறது? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், ஆமென், இல்ல மன்னிக்கணும், 1 நாளாகமம் கடைசி அதிகாரம், 1 நாளாகமம் கடைசி அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய கரத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார் என்றால், ஆண்டவர் சொல்றார், உன்னை மேன்மைப்படுத்த
என் கரத்தினால் ஆகும் என்றால் உன் கரத்தினாலே உன்னை நான் மேன்மைப்படுத்த வேண்டுமானால் உன் கரம் சுத்தமா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்துகிற கரம், அது சுத்தமான கரம். அப்ப ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். நம் மூலமாய் அநேகர் மேன்மைப்பட வேண்டுமானால் நம்முடைய கரம் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். உன் கரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆண்டவர்கிட்ட யோசிப்பார். அவருடைய கரத்துல வாங்குகிறோம். 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே என்ன செய்கிறோம்? உமது கரத்திலே. எல்லாம் நம்ம வாங்குகிறது எல்லாம் யார் கரத்துல வாங்குறோம்? சத்தமா சொல்லுங்க. இந்த Dress யார் கரத்துல வாங்கணும்? இந்த வாட்ச் யார் கரத்துல வாங்கணும்? ஆமா, நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த பாய் யார் கரத்துல வாங்கணும்? எல்லாம் அவர் கரத்தினாலே. இப்ப சொல்றாரு, தாவீது சொல்றாரு, உமது கரத்தினாலே வாங்கி உமது கரத்தினாலே நாங்க என்ன செய்கிறோம்? கொடுத்தோம். கரம் கொடுத்துச்சா? நம்முடைய கரம் கொடுக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய கரம் கொடுக்கிற கரமா அல்லது வாங்குகிற கரமா? ஏந்தி நின்ற நம்முடைய கரங்கள் இன்னைக்கு கொடுக்கிற கரங்களாய் மாற வேண்டும். ஆமென். ஒரு காலத்தில் கைகளை ஏந்தி கொண்டு நின்றோம், உதவி 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 உதவி. ஆனால் இன்றைக்கு கொடுக்கிற கரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டுமானால் நம்முடைய கரம் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் கரம் சுத்தமாய் இருக்குமானால் உன் கரத்தினாலே அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சுத்தமா சொல்லுங்களேன். உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உம்முடைய கரத்தில் வாங்குகிறோம், உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோமா? உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோமா? ஏன் இன்னைக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கல? உமது கரத்தில் வாங்கிட்டோம், ஆனா உமது கரத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோமா? உமது கரத்தில் கொடுக்க வேண்டிய நாங்கள் செய்கிறோமா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் இன்றைக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய கரம் சுத்தமா இருக்கணும். இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தையும் சேர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரெண்டுமே ஒரே பகுதி தான், வேத பகுதி தான். இதுல இருக்கிறதா அதுல இருக்கு, அதுல இருக்கிறதா இதுல இருக்கு. ஒரு வசனம் முன்னால இருக்கு, பின்னால இருக்கு. ஏன்னா தலைப்பு சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் தலைப்பு இல்லாமல் நேர தாவீது எழுதிட்டார். அதே தாவீது சொல்றான், ஆண்டவரே உமது கரத்தில் இருந்து வாங்கினோம், நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? உமது கரத்துக்கு கொடுக்கிறோம். அப்ப நம்முடைய கரம் தேவனுக்காய் கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய கரம் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். கொடுக்கிற கரமாய் கர்த்தர் நம்ம மாற்றணும். நம்முடைய கரத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கரம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிற கரமாய் மாற்றணும். ஆமென். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, ஐயா எங்க பையன் வந்து வீட்டில் சொன்னான், ஏம்மா ஐயா பாவமா, அவர் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி அவரு இந்த வீட்டு வாடகை, சர்ச்சு வாடகை, இதெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ்லாம் நிறைய செலவு வருது, எப்படிமா ஐயா சமாளிக்கிறாரு? நம்மளும் இவ்வளவெல்லாம் சம்பாதிக்கிறோம், ஆனா ஒண்ணு நம்மளால சமாளிக்க முடியலையே. அப்ப அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டுச்சு, ஐயா எப்படியா, கொஞ்சம் ரகசியத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் முதல்ல சொன்ன வார்த்தைமா, நீ எனக்கு 1 ரூபா கொடுத்தனா நான் அது கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருவேன். 2வது, நீ தர்ற காசை நான் தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன். அந்த காசை நான் என்ன செய்வேன்னா, என்கிட்ட ஒரு உண்டியல் பெட்டி வச்சிருக்கிறேன், அந்த பெட்டிக்குள்ள நான் என்ன செஞ்சிருவேன்? போட்டு வச்சிருவேன். ஒரு வருஷ கடைசி வரும்போது அந்த காசை எடுத்து நான் செலவு பண்றேன். என் தேவைக்கு நான் ஒரு நாள் எந்த ஒரு விசுவாசி நான் உங்களுடைய வீடுகளுக்கு போகும்போது நீங்க கொடுக்கிற காணிக்கை காசை நான் எடுத்து செலவு பண்ண மாட்டேன். அதை அப்படியே கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வர நான் அப்படிதான் சேர்த்து வைக்கிறேன், அப்படிதான் உண்டியல்ல போட்டு வைக்கிறேன். அதனால என்ன கர்த்தர் இப்படி நடத்துறார். அது மட்டுமல்ல,
என் கை கொடுக்கிற கரமாக ஆண்டவர் மாத்திருக்க. எப்படி ஐயா உங்களால முடியுது? எல்லாமே தேவனால. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில இந்த சீக்கிரட்டை நீ மறந்துடாத. இன்னும் டிசம்பர் வர போகுது. டிசம்பருக்குள்ள ஒரு மைண்ட் செட்டப் வரணும். இந்த வருஷம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிள்ளைகளுக்கெல்லாம் உண்டியல் வாங்கி தரேன்னு சொன்னேன். என்ன ஆமான்னு ஒன்று தான் தலையாட்டுது. வாங்கி கொடுத்தா எத்தனை பேர் உண்டியல் நிரப்பி தருவீங்கன்னு தெரியல. பாப்பா, அடுத்த வாரமே வாங்கி கொண்டு வந்து தந்துடுறேன். நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு உண்டியல் எவ்வளோ கொண்டு தரீங்க. நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றணும். நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு தயவு சொல்றேன், இப்பமே உங்க பிள்ளைகளை சேமிக்க கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்க. அது அவங்க எத்தனை வயசானாலும் சரி, அதோடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விரும்புவது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் கரத்திலே வாங்கப்பட்டவைகள் நம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டா என்ன செய்யணும். செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். உன் கை இன்னைக்கு எப்படிமா இருக்கு? சில கையை பார்த்தா, அந்த எங்க வீட்டுக்கு ஒரு சகோதரர் வருவார், தோத்திரம் இன்னைக்கு வரல. நான் அப்படியே பாப்பா ஒரு கையை, உன் கையை கொடுமையா ஜோம் பண்றேன். எங்கேயா இப்படி கடன் வாங்கிறதுக்கு உங்க கை நீண்டிச்சு. ஏசப்பா இந்த கையை மாற்றுங்க ஆண்டவரை. அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் கரங்கள் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புவது, இன்னைக்கு உங்க கரத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த கை கடன் என்கிற கரை படிந்து இருக்கிறது. ஸோ அதை மாற்றுங்க ஆண்டவரை. என் கையை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கரம் உம்முடைய அப்பத்தை, உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தை வாங்கி சாப்பிடுகிற கரம் இனி ஒரு நாளும் வாங்காத. கடன் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் தந்ததை வச்சு அழகா குடும்பத்தை நடத்த. சகோதரிகளே, உங்க கணவர் எப்படி எனக்கு தெரியாது. நீங்க குடும்பத்தை நீங்க நடத்துகிறதா இருந்தா ஒரு வரமுறையோடு கூட நடத்துங்க. வரமுறை இல்லாம செலவு செய்யாதங்க. எல்லாவற்றுக்கு திட்டமிடுங்க. ஆண்டவரே எனக்கு தெரியல சொல்லித்தாங்க. கர்த்தர் நன்றி கண்டிப்பா நடத்துவார். உன் கையை சுத்தப்படுத்த ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துரு. இந்த கை ஆண்டவரே செலவழிச்சுக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஆண்டவரே இந்த கையை பலப்படுத்தும். இதை நிமித்துறதில் இதை உள்ள வச்சு காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. கடவுளுடைய கரத்தில் கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லுது, கைகளில் சுத்தம். ஆண்டவர் விரும்புவது உன் கைகளில் சுத்தம் இருக்க விரும்புகிறார். உன் பாளையத்தை சுத்தப்படுத்த விரும்புகிறார். உன் பாளையம் சுத்தமானால், உன் கைகள் சுத்தமானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன்னை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவாரே தவிர நீ ஒருபோது கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா வார்த்தை ஏன் வரல தெரியுமா? நமக்குள்ள எங்கேயோ கொஞ்சம் கடன் வாங்கலாமா அப்படின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஒட்டல் எல்லாம் இன்னைக்கு மாறணும். அந்த அசுசி மாறணும். அந்த கடன் என்கிற எண்ணம் மாறணும். வியாதி என்கிற எண்ணம் மாறணும். எல்லாம் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் கையில வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கிறோம். எங்க கை சுத்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளையை நீ நியாயஸ்தானத்தில் நிற்கும் போது, மகனே உனக்கு அந்த பூமியில எவ்வளவோ கொடுத்தேனே, ஆனா உன் கை இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் உனக்கு கொடுத்தேன், ஆனா உன் கை திரும்பலையே. எனக்கு தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு, தேவ ஊழியத்திற்கு, ஊழிய வளர்ச்சிக்கு உன் கை நீளலையே. நான் எவ்வளவோ உனக்கு, நான் அப்படி உனக்கு என் கையை மடக்கி இருந்தா உனக்கு இந்த மேன்மை உண்டாயிருக்குமா? ஆண்டவர் கேட்கும் போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? இந்த காலையில நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என் பாளையம் சுத்தமா இருப்பதற்கும் என் கைகள் சுத்தமா இருப்பதற்கும் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தெய்வ சமூகத்தில் பயபக்தியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். இத்தனை பேரோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் பேசப்பட்ட வார்த்தை, தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. கடந்த ஒரு வாரமாய் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். போன வாரம் முடிஞ்சிட்டு, ஆண்டவரே அடுத்த வாரம் நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்? ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த எனக்கு தேவன் தந்ததை சொல்லி இருக்கிறேன்.
நீங்க செய்ய வேண்டியதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பாளையம் எப்படி இருக்கு ஆண்டவரே? என்னை ரட்சிக்க, என் சத்துருவை ஒப்பு கொடுக்க, எங்கள் மத்தியில் எங்க வீட்டில் உலாவுகிற எங்க தெய்வமே, நாங்கள் அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று தானே எங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறேன். சுத்தப்படுத்த மாட்டோம், எங்களை சுத்தப்படுத்த மாட்டோம். நான் அதிகமாக உமக்காய் கனி கொடுக்கணும். கோடாரி மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ கனி கொடுக்கலாம், வெட்டிடுவாரு. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நான் அதிக கனி கொடுக்கணும். பேசுங்கம்மா, உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறாரு. மௌனமா இருக்காத, வாயை திறந்து சொல்லு. ஆண்டவரே, நான் உமக்காய் அதிகமாய் கனி கொடுக்கணும். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதி நிலை நிற்பவர். உத்தமனாய் நீதி நிலை நிற்பவர். மனதார் சத்தியத்தையே ராஜ்யத்தில் தங்கி இருக்கணும். அதற்கு நீங்க கிருபைதார ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட 2 காரியம், 2 வார்த்தை தான். பாளையம் சுத்தமா இருக்கணும், உன் கை சுத்தமா இருக்கணும். 2 ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. என் வீடு சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள உமக்கு பிரியமில்லாத மை டப்பா, பொய் டப்பா, எல்லா டப்பாக்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். அது இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் அதிக கனி கொடுக்கணும் ஆண்டவரே. என் பாளையத்தை சுத்தப்படுத்தும், என் கையை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் கைகளில் உமது கைகளில வாங்கி இன்னும் உமது கைகளில் உமக்கு கொடுக்காமல் இருக்கிற என் கரத்தை நீர் பலப்படுத்தும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். என் கரம் கொடுக்கிறதா என்னை மாற்றும் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கிருபையுள்ள ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலையிலிருந்து மட்டுமாய் ஆண்டவர் எங்க கூட இருந்து எங்களோடு கூட பேசி நீர் ஆராதிக்க உதவி செஞ்சீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவையும் சந்தியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இவங்க பானையும் சுத்தமாக இருக்கணுமே ஆண்டவரே. எங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும். நீங்கள் போங்க அந்த வீட்டுக்குள்ளே, ஆவியானவர் போங்க ஆண்டவரே. நீங்கள்
போனாதான் எல்லா அசுசி மாறும் ஆண்டவரே. அப்பதான் இவங்க உமக்காக அதிக கனி கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்யுங்க. கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, கைகளை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்க முடியாத கைகளை சுத்தமுள்ள கைகளாய் கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த கைகள் ஆண்டவரே தோத்திர ஏமாற்றுகிற கைகளாய் இருக்கக்கூடாது. இந்த கைகள் சுத்தமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற கைகளாய் எங்களுடைய கரங்களை நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆராதனையில் வந்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் கர்த்தருளை எடுத்து பயன்படுத்தும். இப்போது நாங்கள் பிரிந்து போகிறோம். நேசக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.